என்ன ரொம்ப சோகமாக இருக்கீங்க? டிப்ரெஷனா? ஃபேமிலியில் ஆப்ரேஷனா? கணவர் அன்பை பதிக்கலை, மனைவி சுத்தமாக மதிக்கலை, பெற்றோர் பாசத்தை வீசுறதே இல்லை, பிள்ளைங்க உங்ககிட்ட பேசுறதே இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் காணாமல் போயிருப்பாங்களே, ஃபெலோஷிப்பில் கூட உங்களை கண்டுக்காமல் போயிருப்பாங்களே, சுற்றி நிறையா பேர் இருந்தும் தனியாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல. பொறுத்து பொறுத்து பார்த்து கடைசியில் வெறுத்துட்டீங்கல்ல. காதல் தோல்வினா டிப்ரெஷன், கல்யாண தோல்வினா டிப்ரெஷன், வியாபார தோல்வினா டிப்ரெஷன், வேஸ்ட்னு ஃபீல் பண்ணி டிப்ரெஷன், டிவோர்ஸ் ஆனா டிப்ரெஷன், ட்ரக் அடிக்ஷனில் டிப்ரெஷன், கவலைப்பட்டு கவலைப்பட்டு டிப்ரெஷன், கெட்ட பேர் வாங்கிட்டோமேன்னு டிப்ரெஷன், பிள்ளை இல்லையேன்னு டிப்ரெஷன், பிள்ளை இருந்தும் சரியில்லையேன்னு டிப்ரெஷன், பிறந்த வீட்டில் சப்போர்ட் இல்லைன்னு டிப்ரெஷன், புகுந்த வீட்டில் நல்ல ரிப்போர்ட் இல்லைன்னு டிப்ரெஷன், காசு இல்லையேன்னு டிப்ரெஷன், காசு இருந்தும் நிம்மதி இல்லையேன்னு டிப்ரெஷன், வாழ்க்கையே போச்சுன்னு டிப்ரெஷன், வாழவே ஆரம்பிக்கல அதுக்குள்ள டிப்ரெஷன், என்னைக்கோ நடந்த விஷயத்துக்கு இன்னைக்கு டிப்ரெஷன், எப்ப பார்த்தாலும் ஆஸ்பத்திரிக்கு போய் அதனால டிப்ரெஷன். உங்களுக்கு சோர்வு, ஆனா இதுக்கு இருக்கு தீர்வு. ஐடென்டிட்டி, அதாங்க அடையாளம். நீங்க யாருன்னு உங்களுக்கே தெரியல, அதான் இப்ப ப்ராப்ளம். கிறிஸ்துவுக்குள்ள நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, உங்க அடையாளம் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா, இந்த அழுத்தம், வருத்தம், வெறுப்பு, விரக்தி, தாழ்வு மனப்பான்மை, தற்கொலை மனப்பான்மை, மனசுல எங்கேயோ ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிற வலி, தேவையில்லாம காதுல கேட்கிற ஒலி, எல்லா காம்ப்ளிகேஷனும் சரியாயிரும். சோர்வு உங்களை விட்டு ஓடியே போயிடும். முதல்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, நீங்க ஆண்டவரோட சுவிகார புத்திரன், சுவிகார புத்திரி, அதாவது அடாப்டட் சன்னு, அடாப்டட் டாட்டரு. புரியுதா நான் சொல்ற மேட்ரு? உங்களை இயேசு கிறிஸ்து மூலமா தத்தெடுத்திருக்கிறார். சும்மா இல்லைங்க, சிலுவையில செத்தெடுத்திருக்கிறார். உங்க அப்பா அம்மா வேணும்னா நீ எனக்கு பிள்ளை இல்லைன்னு சொல்லலாம், ஆனா ஆண்டவர் உங்களை பிள்ளைன்னு கூப்பிடுறாரு. அதனால கவலை எல்லாத்தையும் நீங்க தள்ளலாம். அவங்க ஏத்துக்கல, இவங்க ஏத்துக்கலன்னு ஏன் புலம்புறீங்க? அதான் ஆண்டவர் உங்களை ஏத்துக்கிட்டார்ல, அப்புறம் ஏன் கலங்குறீங்க? இந்த உலகத்தை படைக்கிறதுக்கு முன்னாடியே ஆண்டவருக்கு உங்களை நல்லா தெரியும். யூ ஆர் ஆல்ரெடி நோன். வை டு யூ மோன்? பாவத்துக்கு மறிக்க வச்சாரு, மறுபடியும் உங்களை பறக்க வச்சாரு, வசனத்துக்கு கண்ணை திறக்க வச்சாரு, ஆவிய உங்களுக்குள்ள நிறைக்க வச்சாரு, பிதா கிட்ட உங்களை பத்தி பறிஞ்சு வச்சாரு, இந்த அழுமூஞ்சி மேல அன்பை நிறைஞ்சு வச்சாரு, நீங்க செஞ்ச பாவத்தை மன்னிச்சுட்டாரு, நீதிமான் ஆக்கிட்டாரு, நிரந்தரமா உங்களை மீட்டுக்கிட்டாரு, நித்தியத்துக்கு உங்களை கூட்டிக்கிட்டே போயிட்டாரு, வசனத்தை வச்சு உங்களை துப்புரவாக்குனாரு, இயேசு மூலமா உங்களை ஒப்புரவாக்குனாரு. அப்பான்னு கூப்பிடலாம், தப்பாம கேட்பாரு. இது பத்தலையா உங்களுக்கு? இன்னும் சொல்றேன் கேளுங்க. புதிய பேரு, புதிய சிந்தை, புதிய ஆவி. நீங்க ஆக்சுவலா லேவி. நீங்க அறையப்பட்டது இயேசுவோட, மரிச்சு அடக்கம் பண்ணப்பட்டதும் இயேசுவோட, எழும்பியாச்சு உயிரோட இயேசுவோட, உன்னதத்துல உட்கார்ந்தாச்சு அதுவும் இயேசுவோட, நசரேனோட மணவாளி, நித்தியத்துக்கு சுதந்திரவாளி. தப்பிச்சு போயிடக்கூடாதுன்னு ஆவியின் முத்திரைய போட்டாரு, தொலைஞ்சு போயிடக்கூடாதுன்னு அபிஷேகத்தை கர்த்தரே போட்டாரு, பக்தியா வாழ்றதுக்கும் சக்தியை கொடுத்துட்டாரு, உலகத்துல புத்தியோட வாழ்றதுக்கும் சக்தியை கொடுத்துட்டாரு. பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால நீங்க எந்த நிலைமையிலையும் வாழ முடியும். நீங்க ஆண்டவரோட பிள்ளையா இருக்கனால எல்லாம் நன்மையாதான் முடியும். நீங்க தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீக ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்தமான தோட்டம். உங்களை அரகுறன்னு சொன்னவங்க 1000, ஆனா கிறிஸ்துவின் மூலமா இப்போ பரிபூரணம். நீங்க ஆண்டவருடைய மாஸ்டர் பீஸ். உங்களுக்குள்ள இருக்கு அந்த மாஸ்டரோட பீஸ். வெளியதான் நீங்க பரதேசி, உள்ளுக்குள்ள பரலோகவாசி. நீங்க யாருக்கும் இன்ஃபீரியர் கிடையாது. ஓவரா நினைச்சுக்க போறீங்க. நீங்க யாருக்கும் சுப்பீரியரும் கிடையாது. யூ ஆர் வாட் யூ ஆர் பை த கிரேஸ் ஆஃப் காட். ஸ்டே லைக் தட். தட் இஸ் த பிளான் ஆஃப் காட். இது தாங்க உங்க அடையாளம், யுவர் ஐடென்டிட்டி. அடையாளத்தை தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே விட்டுறாதீங்க. தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க, வசனத்தை தியானம் பண்ணுங்க, அவர் செஞ்ச நன்மையை நினைச்சு பாருங்க. நல்ல விசுவாசிங்க பக்கத்துல உட்கார்ந்துக்குங்க, விசுவாசம் பரவும். இது எதுவுமே முடியலன்னா இயேசுவேன்னு கூப்பிடுங்க. ஏன்னா இயேசுன்னு சொல்லும்போது உலகத்துல இருக்கிற எல்லாமே பணிஞ்சாகணும். உங்க டிப்ரெஷனையும் சேர்த்து தான் சொல்றேன். டெவிலிய ஜெயிச்சாரியா இயேசு, உங்க டிப்ரெஷன்லாம் அவருக்கு தூசு. ஏன்னா அவரு தான் பாஸ்.